அடுத்த நாள் காலைல அந்த ஃபார்ம் ஓனர் ஜாக்கில் அங்கேருந்து கிளம்புன்னு சொல்கிறான். இது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, ஒன்றும் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இல்லை, நீ இங்கே வந்து தூங்க, இன்னொரு தடவை இங்கே வர எல்லாம் வச்சுக்காத, கிளம்புன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவனை தெத்தி விட்றான். ஜாக்கில் அங்கேருந்து கிளம்ப சொல்ல தான் அந்த ஃபார்ம் ஓனர் பார்க்குறான். அவன் ஒழிச்சு வச்சிருந்த ஸ்னைப்பர் ரைஃபில் அதை பார்த்தவொடனே அவனுக்கு டவுட் ஆகிடுது. ஸோ அவனை பிடிச்சி கட்டி வச்சு கன் பாயிண்டில் மிரட்டுறான். பட் ஜாக்கில் இங்கிலீஷில் பேசினா அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஜாக்கில் நான் எவ்வளோ காசு நான் தரேன், என்னை இங்கேருந்து விட்டுருன்றான். அவனுக்கு இங்கிலீஷ் புரியாதனால அவனோட அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறான். அவங்க அண்ணன்கிட்ட வேலை செய்கிற பையனுக்கு இங்கிலீஷ் தெரியும். ஸோ அவனை கூப்பிட்டு இவன் என்ன பேசுகிறான்னு கேளுன்னு சொல்கிறான். அவன் இவன்கிட்ட ஃபோனில் பேசிட்டு சொல்கிறான், ஜாக்கில் உங்களுக்கு எவ்வளோ காசு நான் தரானா, ஆனால் அவனை அங்கேருந்து போக விடணும்னு. சரி நான் இங்கேயே இருக்கேன், நீ அங்கேருந்து கிளம்பிவான்னு சொல்ல அவங்க அண்ணனும் அவங்க அண்ணன்கிட்ட வேலை செய்கிற பையனும் அங்கேருந்து கிளம்பி இந்த ஃபார்முக்கு வராங்க. வர வழியில் ஒரே போலீஸ் செக்கிங்காக இருக்குது. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது இங்கே நியர்பையில் ஒரு ஷூட்டிங் நடந்திருக்கு, அங்கேருந்து தப்பிச்சவன் தான் இவன். ஸோ இவனை வச்சு நம்ம நிறைய காசு பார்க்கலான்னு சொல்லிட்டு நேராக அங்கே கிளம்பி வராங்க. அவங்க அங்கே கிளம்பி வரத்துக்குள்ளே ஜாக்கில் அந்த ஃபார்மரை கில் பண்ணிட்டு அவனோட வண்டி எத்தனை தப்பிக்கலான்னு பார்க்குறான். பட் இவங்க அங்கே கரெக்டான டைமுக்கு வந்துடுறாங்க. அங்கே ஒரு சின்ன ஷூட் அவுட் நடக்குது. ஜாக்கில் அந்த ஃபார்ம் ஓனரோட அண்ணனையும் கொலை பண்ணிடுறான். அந்த பையனை மட்டும் கூட்டிட்டு உனக்கு இங்கிலீஷ் தெரியல வா என் கூடன்னு சொல்லிட்டு அவனை கார் ஓட்ட வச்சுட்டு இவன் பின்னாடி உட்காந்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். அந்த பக்கம் பியங்கா அந்த நார்மனோட மொத்த பில்டிங்கையும் சர்ச் பண்ணுறா. அங்கே இருக்க கன்ஸ் எல்லாத்தையும் சர்ச் பண்ணுறா. பட் அவளுக்கு அங்கே என்ன பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஜாக்கிலும் நார்மனும் சேர்ந்து என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு தெரியல. அந்த இன்ஃபர்மேஷனை ட்ரை பண்ணுறா. அப்போ தான் அவளுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. பக்கத்தில் இருக்க ஒரு ஃபார்மில் 2 டெட் பாடிஸ் கிடச்சிருக்கு, மேபி அது ஜாக்கிலாக கூட இருக்கலான்ட்டு. ஸோ எல்லோரும் அங்கே கிளம்பி வேகமாக போகிறாங்க. அங்கே அவங்க அங்கே போகிறதுக்குள்ளே ஜாக்கில் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடலாம். பட் அங்கே இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான் கலெக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணுறாங்க இங்கே வந்து ஜாக்கில் தான். ஸோ அவள் ஜாக்கில் சேஸ் பண்ணலான்னு நினைக்கிறா. பட் MI5 ஆஃபீஸ்லேருந்து கால் வருது. அங்கே என்ன நடந்திருக்குன்னா, நார்மன் செத்துட்டான், ஜாக்கில் அங்கேருந்து தப்பிச்சிட்டான். அப்போ மிஷின் ஃபெயிலியர் தானே, நீங்கள் இன்னும் அங்கேருந்து என்ன பண்ணுற, இங்கே கிளம்பி வா, உனக்கு இங்கே வேலை இருக்குது, நம்ம இந்த மிஷினை இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணலான்னு சொல்லி பியங்காவை அங்கேருந்து MI5யோட ஹெட் எலிசபெத் கூப்பிட்றான். பியங்கா நான் வரமாட்டேன், ஜாக்கில் இன்னும் இங்கே தான் இருக்கான், அவனை சேஸ் பண்ணால் பிடிச்சிடலான்னு சொல்கிறா. பட் அதை கேட்கவே இல்லை. அவங்க அவளை திரும்பி வர சொல்கிறாங்க. ஜாக்கில் அந்த பையனோட காரில் போயிட்டு இருக்கும்போதே அவனோட ஃபோனை வாங்கி நியூயார்க்கு ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட பேசுகிறான் எமோஷ்னலாக. உன்னோட வாய்ஸ் ஒரு தடவை கடைசியாக கேட்கணும் போல இருக்குது, நான் இங்கேருந்து வருவேனா இல்லையா தெரில அப்படின்னு. இதை கேட்ட நியூரியா என்ன ஆச்சு, எங்கே இருக்கேன்னு சொல்லி, நான் வந்து உன்னை கூப்பிட்டு போகிறேன், என்ன ஆச்சுன்னு கேட்குறா. ஜாக்கில் இந்த மாதிரி நான் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், உன்னால் முடிஞ்சால் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு, என்னோட பெட்ரூம் பின்னாடி ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குன்னு சொல்கிறா. நியூரியா அதுக்கு நான் அந்த ரூம் ஆல்ரெடி பார்த்துட்டேன்னு சொல்கிறான். ஸோ அந்த ரூமில் போய் எனக்கு ஒரே ஒரு பொருள் மட்டும் வேணும், அதை எடுத்துகிட்டு நீ புத்தாபெஸ்ட் வா, நான் என்னன்னு உனக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஜாக்கல் சொல்கிறான். சரி நியூரியாவும் ஓகேன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இந்த பக்கம் UDC ஷேர் ஹோல்டர்ஸ் கூட மீட்டிங்கில் இருக்கான். எல்லாரும் நீ ரிவரை எப்போ லான்ச் பண்ண போகிற, என்ன பண்ண போகிறேன்னு எங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை, இதனால் நம்மளோட ஷேர் ப்ரைஸ்லாம் கம்மியாகுது ரிவர் லான்ச்னால, இதை பண்ண வேணாம்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணுறாங்க. பட் UDC ஷோராக சொல்கிறான், நான் இதை லான்ச் பண்ணியே தீருவேன், நான் தான் இந்த கம்பெனியோட 51% ஷேர் ஹோல்டர், என்னால் தான் எல்லா முடிவும் எடுக்க முடியும், நான் இதை லான்ச் பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்கை கட் பண்ணிட்டு கிளம்புறான். ஜாக்கல் ஏர்போர்ட் வந்துட்டு அந்த பையனை மிரட்டுறான். நீ மட்டும் என்னை போட்டு கொடுத்தனா நான் எங்கே இருந்தாலும் உன்னை தேடி வந்து உன் பொண்டாட்டி புள்ளுன்னு எல்லாரையும் கொலை பண்ணிட்டு போயிடுவேன், அதனால் என்னை பார்த்த விஷயத்தை நீ வெளியே சொல்லக்கூடாதுன்னு அவனை மிரட்டிட்டு அங்கேருந்து இறங்கி ஒரு நெட் சென்டர் போய் மெயில் பண்ணுறான் அந்த ஏஜென்ட்டுக்கு. நான் உன்னை நேரில் மீட் பண்ணோம், வி நீட் டு மீட், எனக்கு இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, பட் நம்ம மீட் பண்ணலாம், நான் டேலின் வந்தப்புறம்னு மெசேஜ் பண்ணுறான் அந்த ஏஜென்ட்டுக்கு. நான் சேஃப் தான், இந்த மிஷினை நான் செய்கிறேன், நான் இன்னும் டேலினுக்கு ஒரு நாளில் வந்துடுவேன்னு சொல்கிறான். அண்டு நியூரியா கிட்ட இந்த மெயில் வருது, நான் புத்தாபெஸ்ட் வந்துட்டேன்னு. ஸோ நியூரியா கிட்ட சொல்கிறான், சீக்கிரம் என்னை வந்து மீட் பண்ணி இந்த ஹோட்டல் ரூமில் தான் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ஹோட்டல் ரூமுக்கு போகிறான். நியூரியா அந்த ஹோட்டல் ரீச் ஆனப்புறம் அவங்ககிட்ட எடுத்து கொடுக்குறா. என்னன்னு பார்த்தா அவனோட ப்ராஸ்தட்டிக் மேக்கப், அவனோட இன்னொரு கெட்டப்புக்கான மேக்கப். இது எதுக்கு நியூரியா அவங்ககிட்ட கேட்குறா. என்னை இங்கே எல்லாரும் தேடுறாங்க, போலீஸ் உட்பட, நான் இங்கேருந்து தப்பிச்சு போனால் இதுதான் ஒரே வழி, அதனால தான் இதை அவங்ககிட்ட எடுத்துகிட்டு வர சொன்னேன்னு சொல்கிறான். நியூரியா மறுபடியும் கேட்குறா, இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த வேலையை செய்யணுமான்னு. அதுக்கு ஜாக்கல் சொல்கிறான், இந்த ஒரே ஒரு வேலை தான், இது எப்படின்னா நான் முடிச்சுட்டு மறுபடியும் உங்ககிட்டே வந்துடுறேன், இப்போதைக்கு நான் அந்த மேக்கப் போட்டு இந்த டவுனை விட்டு எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு மேக்கப் போட்டு ஒரு வயசான கெட்டப்பில் மாறுறான். ஜாக்கல் ஏர்போர்ட்டுக்கு வர அதே டைமில் தான் பியங்காவும் ஏர்போர்ட் வரா லண்டன் போகிறதுக்கு. அவளை பார்த்தவொடனே ஜாக்கல் ரெகக்னைஸ் பண்ணிடுறான். பட் அவளுக்கு இவன் தான் ஜாக்கல்னு தெரியாது, ஏன்னா வயசான கெட்டப்பில் இருக்கான். நியூரியா இவனை டாலின் போகிற ஃப்ளைட்டில் விட்டுட்டு அவள் இட்டாலி போகிற ஃப்ளைட்டில் ஏறி கிளம்புறா. பியங்கா லண்டன் போகிறா அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டைமில் அங்கே MI5 ஆஃபீஸில் ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, ரிவரோட லான்ச் டேலினில் தான் நடக்க போகுது, ஸோ ஜாக்கல் கண்டிப்பாக டேலின் தான் வந்தாகணும்னு. இதை கேட்டுட்டு ஆஸ்வின் அங்கேருந்து பியங்கா கால் பண்ணி, நீ லண்டன் வர வேணாம், நேராக டேலின் போ, அங்கே நானும் வரேன், அங்கே தான் UDCயோட அசாசினேஷன் நடக்க போகுது, ஸோ வி ஹேவ் டு ஸ்டாப் இட்னு சொல்கிறான். உடனே பியங்கா லண்டன் ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிட்டு வந்து டேலின் ஃப்ளைட்டில் ஏறா. பார்த்தா ஜாக்கலும் அதே ஃப்ளைட்டில் தான் அவள் பின்னாடி சீட்டில் உட்காந்துட்டு வரான். பட் ஜாக்கல் புத்திசாலித்தனமாக அந்த பூட்டை போட்டுட்டு ஏர்போர்ட் செக்யூரிட்டி உள்ள அந்த கன்னை எடுத்துகிட்டு வந்துடுறான். அவங்க 2 பேரும் ஒரே பிளேனில் வந்து இறங்கி வேறு இடத்துக்கு போகிறாங்க. பியங்கா ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறான், ஜாக்கல் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறான். திடீர்னு ஜாக்கல் ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டலுக்கு போலீஸ் வராங்க. என்னன்னா மேல் வீட்டில் ஒரு திருட்டு நடந்துச்சு, அதனால தான் நாங்கள் இன்கொயரி பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜாக்கல், இது என்னோட வீடு இல்லை,
நான் ஒரு ஏர்பிஎன்பியில் ரூம் எடுத்து தான் இங்கே தங்கியிருக்கேன், உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை, உன்னோட ஐடியா காட்டுன்னு சொல்கிறாங்க. ஐடியா பார்த்தும் அவங்களுக்கு நம்பிக்கை வரல. டக்குன்னு அங்கே இருக்க போலீஸ் ஆஃபீஸர் அவனோட நம்பரை வாங்கி கால் பண்ணி செக் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு, ஓகே எதனா இன்ஃபர்மேஷன் வேணால் உங்களுக்கு கால் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. தான் ஜாக்கலுக்கு ஒரு ஐடியா வருது. அந்த செக்யூரிட்டி கார்டு நம்ம மீட் பண்ணுமே அவனுக்கு கால் பண்ணான். அவனுக்கு கால் பண்ணி நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாமா, நம்ம மறுபடியும் நான் இங்கே தான் இருக்கேன், டேலினில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனை போய் மீட் பண்ணுறான். மீட் பண்ணி அவன்கிட்ட பேசி அவனை கரெக்ட் பண்ணிடுறான். எபிசோட் 7 என்ன ஆகுதுன்னா, டேலின் வந்த பியங்காவுக்கு ஒரு புது ஆஃபீஸ் செட்டப்பே கிடைக்குது. அங்கே மொத்த க்ரூவும் இருக்காங்க. எல்லாரும் அசம்பிள் ஆகி ஜாக்கில் சர்ச் பண்ணுறது தான் முழு வேலையாக வச்சுருக்காங்க. அங்கே ஒரு ஸ்கெட்சரை வச்சு ஜாக்கிலோட உருவத்தை வரைகிறாங்க. அந்த ஃபோட்டோவை மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. இதை வச்சு அவனை ட்ரேஸ் பண்ணாங்களா, அவனை யாருன்னா பார்த்தாங்களான்ட்டு. மீன்வைல் ஜாக்கில் நேரில் அந்த ஏஜென்ட்டை போய் மீட் பண்ணி, எனக்கு பியாங்கான்ற இந்த MI5 ஏஜென்ட்டால் ஒரே ப்ராப்ளமாக இருக்குது, உங்களால் அவளை எதனா பண்ண முடியுமான்னு கேட்குறான். நான் என்னால் என்ன பண்ண முடியுன்ற பார்க்குறேன், நீ உன் மிஷினை கண்டினியூ பண்ணு, கண்டிப்பாக நீ டெலிவரி பண்ணுறியான்னு கேட்குறான். அதுக்கு ஜாக்கில் கண்டிப்பாக யூடிசியை நான் தூக்குறேன், வெயிட் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஜாக்கில் அங்கேருந்து நேராக கிளம்பி போய் அந்த செக்யூரிட்டி வீட்டுக்கு போகிறான். அங்கே போய் அவங்க கூட ஸ்டே பண்ணி அவங்க கூட க்ளோஸ் ஆகிறது மூலிமா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறான். அந்த பிளேஸை இன்றைக்கி ஈவினிங்கோட செட் பண்ணுறாங்க. அங்கே நடக்க போகிற ஒரு மியூசிக் ஷோ தான் கடைசி. அதுக்கப்புறம் 2 நாள் அந்த பிளேஸ்க்குள்ளே யாரும் வரவும் முடியாது, போக முடியாது, பர்மிஷன் இல்லாமல். ஸோ ஜாக்கில் அவங்ககிட்ட போய் சொல்கிறான், நான் ஒரு ஆர்கிடெக்சர் இன்ஜினியர், அதனால தான் இந்த ஊருக்கு வந்தேன், எனக்கு அந்த பில்டிங்கோட மொத்த வியூ கிடச்சா நல்லாயிருக்கும், என்னோடய டிசைனுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு. ஸோ இந்த செக்யூரிட்டி ஜாக்கில் அந்த பில்டிங் கூப்பிட்டு போய் அவனுக்கு ஆக்சஸ் கொடுத்து மொத்த பில்டிங்கையும் பார்க்க விடுறான். அப்போ ஜாக்கில் மேலே போய் அவன் ஒழிச்சிக்கிறதுக்கான டனல் எல்லா இடத்தையும் மார்க் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வெளில வந்துடுறான். இந்த பக்கம் வீட்டுக்கு திரும்பி போன நியூரியாவை அவங்க அம்மாவும் தம்பியும் சேர்ந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. அவன் இப்போயும் என்ன பண்ணுறான்றத நீ நம்புறியா, அவன் சொல்கிறது எதுவுமே உண்மை மாதிரி தெரில அப்படின்ட்டு. குறிப்பாக அவளோட பிரதர் வந்து, இவங்ககிட்ட தான் இவ்வளோ காசு இருக்குல்ல, எனக்கு அதில் கொஞ்சம் காசு கொடுத்தா நான் பிஸ்னஸ் பண்ணுவேன், ஒரு பார் ஒன்று இங்கே சேலுக்கு வருது, ப்ளீஸ் எனக்கு அதில் வந்து கொஞ்சம் காசு எடுத்து கொடுன்னு கேட்குறான். நியூரியாவும் அவளோட பிரதர் சொல்கிற பேச்சை கேட்டு அங்கேருந்து அவனுக்கு காசு எடுத்து கொடுக்குறான். இதை ஜாக்கில் கேமராவில் பார்த்துட்றான். மெயின்வைல் யூடிசியோட வீட்டில் அவனுக்கு ப்ரிப்பரேஷன் நடக்குது. அவனை வெறுமனே லான்ச் பண்ண விடாமல் ஒரு புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் வச்சு அதுக்கு பின்னாடி தான் அவனை லான்ச் பண்ண வைக்கிறாங்க. அண்ட் அவங்களோட செக்யூரிட்டி ஹெட் உறுதியாக இருக்கான், இந்த புல்லட் ப்ரூஃப் கிளாஸ்க்குள்ளே தான் நீ ப்ரிப்பரேஷன் பண்ணணும், லான்ச் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் இதை பண்ணணும், இதை விட்டு வெளில போனால் எங்களால் உன்னை காப்பாற்ற முடியாது, ஸோ இதுக்குள்ளேயே எல்லாத்தையும் பண்ணுன்னு அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அவனை அதுக்குள்ளேயே ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறாங்க. கட் பண்ணால் இந்த பக்கம் ஜாக் அந்த செக்யூரிட்டி கிட்ட குட் பை சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன் ஊரை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நேராக இந்த மியூசிக் ஷோக்கு வரான். மியூசிக் ஷோக்கு வந்த அவன் காலில் அந்த பூட்டை மாட்டிட்டு கன்னோட உள்ளே வந்துடுறான். அவன் பண்ண முதல் வேலை நேராக போய் அந்த டனலில் ஒளிஞ்சிக்கிறது. அந்த டனலில் வெறும் வாட்டர் பாட்டில்ஸும் கொஞ்சம் நட்ஸும் மட்டும் வச்சுக்கிட்டு ஒளிஞ்சிக்கிறான். அந்த ஷோ முடிஞ்சு எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. அவன் அங்கேயே ஸ்டே பண்ணுறான். கட் இந்த பக்கம் பியங்காக்கு ஒரு மேட்ச் கிடைக்குது. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நான் இவனை பார்த்ததா சொல்கிறாங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வருது, நான் இவனை பார்த்துருக்கேன் இதே மாதிரி ஒருத்தனன்னு. அவகிட்ட கேட்குறாங்க 100% ஷோரான. 100% ஷோர் இவனை தான் நான் பார்த்தேன்னு சொல்கிறா. ஸோ பியங்கா உடனே ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி அந்த பில்டிங்க்கு போகலான்னு வெளில வரா. இந்த ஏஜென்ட் செட் பண்ண ஆளுங்க பியங்காவை ஷூட் பண்ணுறாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்ச பியங்கா வந்த அசாசின்ஸை கில் பண்ணிட்டு அங்கேருந்து உடனே நிற்காமல் கிளம்புறான். ஏன்னா நம்ம போகிற ரூட் கரெக்டு, அதனால தான் நம்மளை கொலை பண்ணலாம் ஆளுங்க வராங்க, அப்போ நம்ம கண்டிப்பாக விடக்கூடாது, இவனை சேஸ் பண்ணி ஆகணும்னு அங்கேருந்து கிளம்பி நேரம் அந்த பில்டிங்க்கு போகிறா. பட் பில்டிங் எம்டியாக இருக்குது. ஏன்னா ஜாக்கல் தான் ஆடிட்டோரியத்தில் ஆல்ரெடி டனலில் ஒழிச்சிட்டு இருக்கானே. ஸோ இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. பட் அவனோட ஃபோட்டோ வாட்சி கிளியராக கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கூப்பிட்டு ஸ்கெட்சை இன்னும் பர்ஃபெக்டாக மாற்றி அதை கொண்டு போய் நேராக யூடிசியோட ஹெட் செக்யூரிட்டி கிட்ட கொடுக்குறான். இவனை மாதிரி தான் இருப்பான் ஜாக்கல், இவன் தான் யூடிசி அசாசின் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மொத்த பில்டிங் எல்லா ஏரியாவும் சர்ச் பண்ணுறாங்க. எல்லா செக்யூரிட்டியும் கிளியரான அப்புறம் பியங்கா அங்கேருந்து கிளம்புறான். பொழுது விடியுது. இயர் கம்ஸ் த பிக் டே. காலையில் எல்லாரும் வராங்க. புது ஸ்கேனர்ஸ், மெட்டல் டிடெக்டர்ஸ், 360 டிகிரி பாடி ஸ்கேனர்ஸ் எல்லாமே வச்சு எல்லாரையும் ஸ்கேன் பண்ணி தான் அந்த வென்யூக்குள்ளே அனுப்புகிறாங்க. யூடிசி இறங்குறான் ஏர்போர்ட்டில். அவனும் வென்யூக்கு வரான். மொத்த பேரும் ரெடி ஆகுறாங்க. இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் வாட்ச் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் நம்ம ஜாக்கில் ஹயர் பண்ணவங்க, பியங்காவோட ஃபேமிலி எல்லாரும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு. யூடிசி ஸ்டேஜில் வந்த உடனே ஜாக்கல் அவனோட ஹைடிங் ஸ்பாட்லேருந்து வெளில வரான். வெளியில் வந்து அங்கே செக்யூரிட்டிக்கு நின்று இருந்த போலீஸ்காரனை கொலை பண்ணிவிட்டு ஒரு லைட் பக்கத்தில் கரெக்டான எய்ம் கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கான். யூடிசி அந்த புல்லட் ப்ரூஃப் கிளாஸை விட்டு ஒரு அடி வெளில வந்தாலும் அவனை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கரெக்டாக வெயிட் பண்ணிட்டுருக்கான். கரெக்டான டைமிங் பார்த்துட்டே இருக்கான். ஒரு அடி வெளியில் வரான். அவனை ஷூட் பண்ணலான்னு நினைக்க சொல்ல ஒரு பைத்தியக்காரன் நடுத்தில் பிஸ்டலோட குறுக்கில் வந்து யூடிசியை கொலை பண்ணுறான்னு ஷூட் பண்ண அது புல்லட் ப்ரூஃப் கிளாஸில் பட்டுடுது. மொத்த செக்யூரிட்டியும் யூடிசியை கவர் பண்ணி அவனை கீழே பேக் ஸ்டேஜ் கொண்டு போயிடுறாங்க. ஜாக்கலோட ஷாட் மிஸ் ஆகிடுது. இதனால் செம்ம காண்டாகிறான் ஜாக்கல். பட் வேறு வழி இல்லை. பப்ளிக்காக அந்த பேனிக் யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிடறான். பியங்காக்கு இந்த அசாசினேஷன் பண்ணது ஜாக்கல் இல்லைன்னு தெரியும். ஜாக்கல் அப்போ எங்கே ஒழிஞ்சிட்டு இருக்கான், அவனை கண்டுபிடிக்கவும் அவளால் முடியல. ஆனால் அந்த செக்யூரிட்டி ஜாக்கல் ஐடென்டிஃபை பண்ணிடுறான். நீ என்ன இங்கே பண்ணுறேன்னு கேட்குறான்.
ஜாக்கிள் வேறு வழி இல்லாமல் அந்த செக்யூரிட்டியும் கொண்டு போட்டு போயிடுறான். இதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஜாக்கிள் ஃபெயில் ஆகிட்டானா? யூடிசியை இதுக்கப்புறம் எங்கே போய் கொலை பண்ண போகிறான்? அவன் இதுக்கப்புறம் வெளியே வரமாட்டானே, ஜாக்கிள் என்ன பண்ண போகிறான்? பிரியங்காவால் ஜாக்கில் பிடிக்க முடியுமா? இது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். ப்ளீஸ் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா, கண்டென்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க முடியும். வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறேங்க. தேங்க்யூ. பாய்.